அதிமுக தரப்பில் இப்போது அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களோடு காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் இபிஎஸ் இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் வருகை, மறுபுறம் சபாநாயகர் அறைக்கு அங்கு பாலகிருஷ்ண ரெட்டி, OS மணியன் உள்ளிட்டோர் அங்கு வருகை என இரண்டு காட்சிகள் அரங்கேறி கொண்டுள்ளன. மற்றொரு புறம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியின் இல்லத்தில் அங்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முத்தரப்பு செயல்பாடுகளால், மூன்று மிக முக்கியமான செயல்பாடுகளால் இப்போது அதிமுக இணைப்பை நோக்கி, ஒன்றிணைவை நோக்கி இணைந்து கொண்டிருக்கிறது. ஓரணியில் அதிமுக இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. இப்போது சபாநாயகர் அறையில் அங்கு OS மணியனும், அங்கு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டியும் சட்டப்பேரவை செயலாளரிடம் ஒரு மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நாங்கள் அளித்த புகாரை வாபஸ் பெறுவதற்கான கடிதமா என்பதுதான் சஸ்பென்ஸ். இப்போது அந்த சஸ்பென்ஸ் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களில் OS மணியனோ அல்லது பாலகிருஷ்ண ரெட்டியோ செய்தியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இல்லை என்றால் இபிஎஸ் தரப்பு அதனை அறிவிக்கும். அவ்வாறு சட்டப்பேரவையில் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டால் தகுதி, அந்த டிஃபெக்ஷன் லா என்று அழைக்கக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அந்த கட்சி மாறி அந்த கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் புகார் மனுவை இபிஎஸ் தரப்பு வாபஸ் பெற்றுவிட்டால் தாங்கள் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என வலியுறுத்த மாட்டோம் என்று அவர்கள் நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனை ஏற்கப்பட்டதா அல்லது அதிமுக கொரோனா சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவை தகுதி நீக்க நடவடிக்கை வேண்டாம் என்று பாலகிருஷ்ண ரெட்டி இப்போது தெரிவித்திருக்கிறார். அதனால் தகுதி நீக்க நடவடிக்கையை நீக்குவதற்கு, இப்போது அதை நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதற்கு இபிஎஸ் தரப்பு ஒத்துக்கொண்டு விட்டது. இதையடுத்து அடுத்த கட்டமாக நீக்கப்பட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்களான விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் மற்றும் அந்த வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரின் பதவிகளை, KP அன்பழகன் ஆகியோரின் மாவட்ட பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும். இதுதான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பின் இரண்டாவது நிபந்தனை. இந்த நிபந்தனையைத்தான் இபிஎஸ் தரப்பு இதுவரை ஏற்கவில்லை. ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை நிறுத்தி வைக்க இப்போது அங்கு பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் OS மணியன் என இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகர்களிடம், சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்து விட்டார்கள். இதனால் அதிமுக எம்எல்ஏக்களின் பதவி தப்பியது. அவர்கள் 25 பேர் பதவியை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த சூழ்நிலையில் அவர்கள் பதவி தப்பியது. அதிமுகவில் 25 எம்எல்ஏக்களின் பதவி தப்பியது. இந்த இரு அணிகள் இணைப்பின் மூலமாக தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்ற முடிவு இப்போது எட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இரண்டு அணிகளும் இப்போது இணைய போகின்றன என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இபிஎஸ் தரப்பும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பும் ஒரு சமரச உடன்பாடை எட்டி இருக்கிறார்கள். அதில் முதல் உடன்பாடு தகுதி நீக்க நடவடிக்கை வேண்டாம், அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் தரப்பு மனு அளிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் அதே மாவட்ட கட்சி பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இபிஎஸ் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் சிறிது கால அவகாசத்திற்கு பின்னர் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என இபிஎஸ் தரப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. மூன்றாவது நிபந்தனையாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தக் கூடாது என்பதுதான் இபிஎஸ் தரப்பின் மிக முக்கியமான நிபந்தனை. அந்த நிபந்தனையும் இங்கு வேலுமணி தரப்பு ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் சமரச உடன்பாட்டில் இப்போது இறுதி கட்டம் எட்டப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக சட்டப்பேரவை செயலாளரிடம் இந்த கட்சித்தாவல் நடவடிக்கையை நிறுத்துவதற்கான அந்த அறிவிப்பை, அந்த புகார் கடிதத்தை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக கொறடா சார்பில் தகுதி நீக்க நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்படுவதற்கான மிக முக்கியமான கடிதம், அதாவது இந்த இணைப்பிற்கு ஆதாரமாக, அடிநாதமாக விளங்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கையை எடுப்பதற்கு இபிஎஸ் தரப்பு இறங்கி வந்திருக்கிறது. இபிஎஸ் தரப்பு ஒத்துக்கொண்டிருப்பதால் இங்கு தங்கமணி மற்றும் நத்த விஸ்வநாதன் ஆகியோர் மீண்டும் இப்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் மீண்டும் ஒன்றிணைவு சாத்தியமாகி விட்டது. அதனால் இன்று இரவுக்குள் இந்த உடன்பாடு எட்டப்பட்டு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் அந்த தகுதி நீக்க நடவடிக்கை வேண்டாம் என்று இபிஎஸ் தரப்பு தெரிவித்ததால் அதிமுகவில் அதிருப்தி குழுவினர் 20 பேரின் பதவி தப்பி இருக்கிறது. ராஜினாமா செய்த 5 பேர் தவிர மற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எம்எல்ஏ பதவி இப்போது தப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்பது இந்த கடிதத்தின் மூலமாக, அதாவது புகாரை வாபஸ் வாங்குகிறது இபிஎஸ் அணி. இபிஎஸ் அணி இப்போது இறங்கி வந்து இவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதே போல எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அணியின் நிபந்தனைகளான கட்சி பொறுப்பு மற்றும் மாவட்ட பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்பது குறித்த அந்த நிபந்தனையும் இபிஎஸ் ஏற்க இருக்கிறார். இதனால் அதிமுக ஒன்றிணைகிறது. 47 பேரில் 4 பேர் போன சூழ்நிலையில் இப்போது 43 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரணியில் இபிஎஸ் தலைமையில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இது சட்டப்பேரவை செயலாளர் அறையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த தகுதி நீக்க நடவடிக்கை வேண்டாம் என்ற கடிதத்தை கொடுத்ததன் மூலமாக அதிமுக அணிகள் ஒன்றிணைவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மாலையே மற்ற நிபந்தனைகளும் ஏற்கப்பட்டு 2 அணிகளும் ஓரணியில் இணையும். விரைவில் இபிஎஸ், சிவி சண்முகம், வேலுமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை இன்று இரவோ நாளையோ சந்திப்பார்கள். அதை அதிகாரபூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.